அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஒரு அம்பேத்கரிஸ்டான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் திருமாவை பார்த்து ரொம்ப கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காரு. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. வகையா செமையா மாட்டிக்கிட்டாப்ல, பதிலே சொல்ல முடியாது, லாக் பண்ணிட்டாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். என்ன கேள்விகள் அப்படின்னா, இதுதான் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் மேல வச்சிருக்கிற மரியாதையா? திருமா சிந்திக்கணும், திமுக கூட்டணியா அம்பேத்கரா அப்படின்னு திருமா அவர்கள் முடிவு பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டாரு. திருமா அவர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா பேசியிருக்காரு. என்ன அப்படிங்கிறத விரிவா பேசலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். என்னப்பா சொல்ற, நீ இன்ட்ரோ கொடுக்கறதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. அம்பேத்கரிஸ்ட் அன்புமணி ராமதாஸ்ங்கிற திருமாவ அவர்களுக்கு கிடுக்குப்பிடி கேள்விங்கிற, திருமா அவர்களை சிந்திக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காருங்கிற, இதெல்லாம் ஒன்றும் நல்லதுக்கு இல்லையே, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் ஏதோ இட்டு கட்டி பேசல, அவர் பேசினதுதான் சொல்லியிருக்கேன். என்ன பேசியிருக்காருங்கிறத ஒரு சின்ன கிளிப் ஷேர் பண்றேன், பாருங்க. நாம அதை குறித்து டீகோட் பண்ணி பேசுவோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர், எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி, ஐடியலாக். அவரை ஒரு சிலர் ஏதோ பட்டியலின தலைவராக அது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் பட்டியலின தலைவர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு தேசிய தலைவர். மகாத்மா காந்தியை போன்ற ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள். அவர் புத்தகத்தை வெளியிடுவதில் இதைவிட ஒரு மகிழ்ச்சி, இதே ஒரு சந்தோஷம் என்ன இருக்குமா? அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்றால், அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதானா? அவர் சிந்திக்க வேண்டும், அண்ணல் அம்பேத்கரா அல்லது திமுக கூட்டணியா? பாத்தீங்களா, விஷயம் ஒண்ணும் இல்ல. டிசம்பர் 6, அதாவது நாளைக்கு அம்பேத்கர் குறித்து புத்தக நூல் வெளியீட்டு விழா ஒன்று ஆதவர்ஜுன் அதை தொகுத்து வாங்கி விகடன் குழுமம் அதை வெளியிடுறாங்க. விஜய் அந்த புத்தகத்தை வெளியிட்டு இன்னொரு நபர் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்றார். அதுல ஏற்கனவே திருமா அவர்கள் பங்கேற்கிறதா உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு. அது தற்போது அவர் பங்கேற்கல அப்படிங்கிற செய்தி அதிகாரப்பூர்வமா வெளியிட்டப்பட்டிருக்கு. அதுக்கான கேள்விக்கு தான் மிகப்பெரிய அறிவுரையை திருமா அவர்களுக்கு அம்பேத்கரிஸ்டான அன்புமணி ராமதாஸ் அறிவுரை வழங்கியிருக்காரு. இதுதான் நடந்த விஷயம். இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அன்புமணி ராமதாஸ் கிட்ட என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவை நீங்க சிந்திக்க சொல்றீங்க, அதெல்லாம் சரிதான். அதுக்கும் முன்னாடி அவர் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, அதாவது அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், அவர் ஒரு சாதிய தலைவரா, பட்டியலினத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமான தலைவரா சிலர் கட்டமைச்சிட்டாங்க. யாரு சிலர்? யாரோ சிலர் அவரை தலித் மக்களுக்கான தலைவரா கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நாம ஒன்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமும் குற்றம் சாட்டல இந்த விஷயத்துல. ஆனா தமிழ்நாட்டில் அவங்களோட பங்களிப்புங்கிறது ரொம்ப அதிகம். அம்பேத்கரை ஒரு பட்டியலினத்து தலித் மக்களோட தலைவரா சித்தரிச்சதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள மட்டுமே நம்ம குற்றம் சாட்டுனா இங்க ஓகே, அப்போ இந்தியா முழுக்க எப்படி அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான தலைவர் மாதிரி ஒரு சித்தரிப்பை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் இவங்களோட பங்களிப்பு இருக்கு. உடனே எங்க ஐயா தான் 6 சிலை 7 சிலை ஒரே நாளில் திறந்தார் அப்படிங்கிறதோட கேள்வியோட யாராவது டைப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இந்நேரத்துக்கு. அதுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பெரியாரின் சிலைகளும் செய்திகளை பேசுகின்றது. அம்பேத்கருக்கு சிலை வைத்ததையே நீங்கள் செய்திகளாக பேசி கொண்டிருக்கிறீர்கள்னு கொஞ்சம் விவரமா வேற ஒரு வீடியோல வேற ஒரு பதிவுல பேசியிருக்கோம். முடிஞ்ச அதனோட லிங்கையும் தரோம், போய் பார்த்துங்க. அதுல பேசிட்டு இருந்தா நேரம் போகும். இப்போ அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாவை அண்ணன் திருமா புறக்கணிக்கிறார் அப்படின்னா, அதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு? நீங்க அம்பேத்கர் மேல வச்சிருக்கிற மரியாதை இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டாரு. அதுக்கு அண்ணன் திருமா பதில் சொல்றாரோ இல்லையோ, நாம பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ 2024 எலெக்ஷன் போச்சு இல்ல, 2024ல ஒட்டுமொத்த இந்தியாவும் நாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம், அதுக்கான தேர்தல் தான் இது. பாஜகவா இல்ல அரசமைப்பு சட்டமா, எதை காக்க நீங்க வாக்களிக்க போறீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் இந்தியா முழுக்க பரவலா நீங்க பார்க்க முடியும். காங்கிரஸ், பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் அந்த அரசமைப்பு புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு தான் பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு விதை போட்டது அண்ணன் திருமா தான். அந்த பிரச்சாரத்தை தொடங்கி வச்சதே அண்ணன் திருமா தான். பாஜகவுக்கு முதல் எதிரி அரசியலமைப்பு சட்டம் தான். அதை மாத்துறதுக்கும் அதை காலி பண்றதுக்கும் தான் பாஜக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்மொழிஞ்சு அரசமைப்பு முகவுரையை கையில் ஏந்தணும், அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தணுங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து இங்க அவர் பத்த வச்ச தீ தான் இந்தியா முழுக்க எரிஞ்சிச்சு. சரி,
அவரு பண்ணாரு, நாங்க என்ன தக்காளி தொக்கா, நாங்க மட்டும் அரசமைப்பு சட்டத்தை காக்க நாங்க போராட மாட்டோமா அப்படின்னு பாமகக்கோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கோ மைண்ட் வாய்ஸ் வந்துச்சுன்னா நீங்க போராட மாட்டீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு புறம் அரசமைப்பை காப்போம், அம்பேத்கரியத்தை தூக்கி பிடிப்போம்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப நீங்க அந்த அரசமைப்புக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய யாரால ஆபத்துன்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, பிரச்சாரம் பண்ணாங்களோ, போராட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பாஜகவோட கை கோத்துக்கிட்டு நீங்களும் உங்க அவன் கையை தூக்கிக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னொரு முறை மோடி வந்தார்னா எங்க ஐயா போன் போடுவாரு, போன் போட்டு கங்கையும் காவேரியும் இணைச்சிருவாரு, கோதாவரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருவாரு, ஆந்திராவுக்கு குப்பத்து மக்களுக்கு விடிவு காலத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு ஆந்திரா வரைக்கும் போய் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க சார். அரசமைப்புக்காக நீங்க போராடல, குறைஞ்சபட்சம் நீங்க போராட கூட வேணாம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய, அம்பேத்கருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாசிச பாஜக கூட கூட்டணி வைக்காம இருந்திருந்தீங்கனாலே நீங்க அந்த போராட்டத்துல ஒரு பங்கா நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணல. ஏன் பண்ணல? நீங்க தனித்து நின்றுக்கலாம் சார், இல்ல அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கலாம். நீங்க ஏன் சேரல? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, என்ன நிபந்தனை இருக்கு? அப்படின்னு உங்களோட கொள்கை முரணாகி போச்சு அதிமுக. நீங்க திமுக தான் உங்களை சேர்த்துக்கல, ஏதோ ஒரு காரணம்னு வச்சுங்களேன். ஏன் அதிமுகவோட பேரம் பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க, தினமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தானே இருந்துச்சு. சிவி சண்முகம் டெய்லி வந்து பார்த்து பேசிக்கிட்டு தானே இருந்தாரு. ஏன் அதிமுக விட்டுட்டு அரசமைப்பை காலி பண்ணக்கூடிய, அம்பேத்கரை காலி பண்ணக்கூடிய பாஜகவோட கூட்டணி வச்சு டிஃபன் சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்களேன். அப்போ யார் சிந்திக்க வேணும், யார் அம்பேத்கர் மேல அக்கறையோட இருக்காங்க, யார் அம்பேத்கரை வெறும் அரசியலுக்காக பிழைப்புக்காக பயன்படுத்துறாங்க சொல்லுங்க. சரி, இதெல்லாம் கூட விடுங்களேன், இதுக்கு கூட நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். எங்களுக்கு அது தேர்தல் கூட்டணிங்கிறது வேற, தேர்தல் நேர வியூகங்கிறது வேற அப்படின்னு கூட ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 நாள் இல்ல ஒரு மாசத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்துச்சு உச்ச நீதிமன்றத்துல. என்ன தீர்ப்பு அப்படின்னா, அரசியலமைப்பு முகப்புறையில் உள்ள மதச்சார்பின்மையும் சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும், அதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்குச்சு. ஏன் அந்த தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த மதச்சார்பின்மையும் சோசியலிசமும் அரசியலமைப்பு முகவுரையில இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவோட அல்லது பாஜக ஆதரவாளர்களான சுப்பிரமணிய சாமி, புகழ்பெற்ற சுப்பிரமணிய சாமி, சாமி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த சாமி, அதுக்கப்புறம் அஸ்வினி உபாத்யாய் அப்படிங்கிற நபர்கள் எல்லாம் நேரடி பாஜக நபர்களும் இல்ல பாஜகவோட ஆதரவாளர்களா கருதப்படுறவங்களும் இல்ல நேரடி RSS நபர்களுமான பலர் அந்த மதச்சார்பின்மையும் சோசியலிசமும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அரசியலமைப்பு முகப்புறையிலிருந்தே எடுக்கணும் அப்படிங்கிற வழக்கு தொடுத்து அந்த வழக்கு பல ஆண்டுகளா போய்கிட்டே விசாரணையிலே இருந்துட்டு சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த வழக்கோட தீர்ப்பு வந்துச்சு. அந்த வழக்கோட தீர்ப்புல அதுதான் உயிர் நாடு இந்தியாவுக்கு, மதச்சார்பின்மையும் சோசியலிசமும் தான், அதை ஒரு காலம் நீக்க முடியாதுன்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை நீங்க கொண்டாடி இருக்கீங்களா? முதல்ல அந்த வழக்க போட்ட RSS-ஐயோ பாஜகவையோ நீங்க எதிர்த்திருக்கீங்களா? எதிர்த்து பேசியிருக்கீங்களா? அந்த வழக்குக்கு எதிர் வழக்கை நீங்க கொடுத்திருக்கீங்களா? இல்ல எதிர்த்து குரல் கொடுத்திருக்கீங்களா? குரல் கூட கொடுக்க வேணாம், அவங்களோட கைகோர்த்துல நீங்க தேர்தலை சந்திச்சீங்க. பெருமையா சொல்லிக்கிறீங்க 2014 இருந்து 2024 வரைக்கும் அவங்க கூட்டணியில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு வேற பெருமையா சொல்லிக்கிறீங்க. எப்படி நீங்க அதை பெருமையா கிளைம் பண்ணிக்க முடியும்? இதுதான் நீங்க அம்பேத்கர் மேல வச்சிருக்கிற அக்கறையா? இதுதான் நீங்க சிந்திக்கிற விதமா? அப்படி நம்ம கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதுல்ல? சரி, கேட்கக்கூடாதுல்ல? சரி விடுங்க. இப்போ குரல் கொடுத்துருக்கணும்ல. ஒன்று, நீங்க அவங்க வழக்கு போட்டதை எதிர்த்து பேசியிருக்கணும், வழக்கு போட்டதை எதிர்த்து போராடி இருக்கணும், வழக்கு போட்டதுக்கு எதிர் வழக்கு நீங்க கொடுத்துருக்கணும், எதிர் மனுதாரரா நீங்க சேர்ந்திருக்கணும். அப்படியும் இல்லப்பா, எதுவுமே எங்களால பொருளாதார நெருக்கடி, நாங்களே கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த தமிழ் படம்னு சிவா நடிச்சு வந்துடும்ல, கஞ்சிக்கே கஷ்டப்படுறோம் அப்படின்னு உள்ள அப்படியே பயங்கரமா பங்களா இருக்கும். அந்த மாதிரி இல்லப்பா, நாங்க கஞ்சிக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உச்ச நீதிமன்றத்துல எல்லாம் எங்களால் வழக்கு நடத்த முடியாது அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு அரசியல் கட்சியா போராட்டம் நடத்தி அந்த தீர்ப்பு வந்ததை மிகப்பெரிய அளவுல கொண்டாடி அதையே ஊருக்கு ஒரு கூட்டம் மாதிரி போட்டு செலிப்ரேட் பண்ணிருக்கணும், வரவேற்று இருக்கணும்.
இப்படியான எதிர்ப்பு சக்தி, நாசகார சக்தி பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ கும்பல் நம்மளோட அரசியலமைப்போட அடிநாதமான மதச்சார்பின்மையும் சோசியலிசத்தையே நீக்க கேஸ் போட்டிருக்கானுங்க. இவனுங்களை நம்ம இது உள்ள விடலாமா, விரட்டி விளக்கமாத்த எடுத்து அடிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கணும். நீங்க பேச மாட்டீங்க, ஏன்னா கூட்டணியில் இருக்கீங்க. சரி, மதச்சார்பின்மை இல்ல சோசியலிசம்னா என்ன? நீ விரும்பின சாமியை நீ கும்பிட்டுக்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இதுதானே இது. இதை வேணான்னு ஒருத்தன் சொல்றான், அவன் கூட நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அப்படி அவன் கூட போய் நீங்க நின்னுக்கிட்டு அம்பேத்கரியத்தை உயிர் மூச்சா தூக்கி பிடிச்சுக்கிட்டு இங்க பத்த வச்ச தீ இந்தியா முழுக்க எரிஞ்சிச்சு, அரசியலமைப்பை காக்கணும் அப்படின்னு அந்த திருமாவை பார்த்து நீங்க சிந்திக்கணும். அம்பேத்கர் மேல வச்சிருக்கிற மரியாதை இதுதானா அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம். இது ஒரு அறமற்ற செயல் இல்லையா? நீங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு, கேள்வி கேட்கறதுக்கான இடத்துலயும் நீங்க இல்ல, உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ற இடத்துலயும் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள் தினம் மக்கள் கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு, உங்களை மாதிரி இல்லை. இந்த பேட்டியோட இறுதியில ஒண்ணு சொல்றாரு, திருமாவளவன் அவர்கள் முடிவு பண்ணணும், திமுக கூட்டணியா இல்ல அம்பேத்கரா, ஒரு பக்கம் அம்பேத்கர் ஒரு பக்கம் திமுக கூட்டணி எது அப்படிங்கிறத அவர்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை நம்ம எந்த வார்த்தையில் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு புரட்சியாளரை ஒரு புரட்சியாளரை, ஒரு சட்ட மேதையை எடுத்துட்டு வந்து ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறதோட நீங்க ஒப்பிட்டு எனக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியே அயோக்கியத்தனமான கேள்வி, அறமில்லாத கேள்வி அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். இது முழுக்க அரசியல் புரிதலற்ற, அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சாத்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு புரட்சியாளரையும் ஒரு கட்சி கூட்டணியையும் எடுத்துட்டு வந்து ஒன்று சேர்த்து சொல்றது, அதுவும் திருமாவர்களை பார்த்து நீங்க இந்த கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது இந்த தமிழ் மண்ணில், இந்த இந்தியாவில் திருமாவை விட அம்பேத்கரை தூக்கி பிடிச்ச ஒரு நபர், அம்பேத்கரியத்தை பரப்பின ஒரு நபர்கள் அதுவும் கொள்கை முழக்கமா பிரச்சாரமா போற மேடைகள் எல்லாம் அவர் கொள்கைகளா அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பரப்புரை பண்ண ஒரு நபர் பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு மேடை பேச்சில் கூட, ஒரே ஒரு இடத்துல கூட அம்பேத்கர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் இதெல்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு நீங்க பேசின ஒரு மேடையையும் நம்ம பார்க்க முடியாது. நீங்க கொள்கை பேசின மேடையும் நம்ம பார்க்க முடியாது. அண்ணன் திருமா அவர்கள் கொள்கையை பேசாத மேடையும் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவரோட கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ உறுதியானது. நீங்க அவரோட கொள்கையை ஒரு கட்சியோடவும் அம்பேத்கரை ஒரு கட்சியோடவும் ஒப்பிடுறது அப்படிங்கிறது பச்சை அயோக்கியத்தனம், அரசியல் அறமற்ற செயல் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். செய்வோம்.